காமராஜரின் பிரமிக்க வைக்கும் வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். தொடக்க உரை. 9 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். ஆனால் அவர் மறைந்தபோது அவரிடம் இருந்தது சில கதர்வேட்டிகளும் ஒரு சில 100 ரூபாய்களும் மட்டுமே. இன்று நாம் அனுபவிக்கும் கல்வி, தொழில் வளர்ச்சி, அணைகள் என நவீன தமிழகத்தின் அஸ்திவாரத்தை அமைத்த ஒரு படிக்காத மேதை. இந்திய அரசியலில் யாரை பிரதமராக்க வேண்டும் என்று தீர்மானித்த கிங் மேக்கர். ஆம், எளிமையின் சிகரம், கர்ம வீரர் காமராஜரின் பிரமிக்க வைக்கும் வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் சிகரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், ஒரு மாபெரும் தலைவனின் வாழ்க்கை பாடத்திற்குள் செல்வோம். 1. பிறப்பும் ஆரம்பகால வாழ்க்கையும். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காமாட்சி. ஆனால் தாயார் அவரை ராஜா என்று அழைத்ததால் பின்னாளில் அது காமராஜ் என்று நிலைத்தது. அவரது 6 வயதிலேயே தந்தை காலமானார். இதனால் குடும்ப வறுமை காரணமாக தனது பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்போடு நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அந்த இளம் வயதிலேயே அவருக்கு துணிகளை விட நாட்டு நடப்புகளை தெரிந்துகொள்வதில்தான் ஆர்வம் அதிகம் இருந்தது. கடையில் செய்தித்தாள்களை தேடி பிடித்து வாசிப்பதும் ஊரில் நடக்கும் அரசியல் கூட்டங்களுக்கு செல்வதுமே அவரது வழக்கமாக இருந்தது. 2. அரசியல் பிரவேசம் மற்றும் சுதந்திர போராட்டம். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை காமராஜரின் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. 16 வயதிலேயே தன்னை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். 1921இல் மதுரைக்கு வந்த மகாத்மா காந்தியை சந்தித்தது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அவரது அரசியல் குருவாக தீரன் சத்தியமூர்த்தி விளங்கினார். 1930இல் வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று முதலில் சிறை சென்றார். அதன் பிறகு 1940இல் தனிநபர் சத்தியாகிரகம், 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என தனது வாழ்நாளில் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் கழித்தார். சிறையில் இருந்த காலத்தை வீணாக்காமல் அங்குள்ள அறிஞர்களுடன் கலந்துரையாடி வரலாற்று புத்தகங்களையும் அரசியல் நூல்களையும் வாசித்து தன்னை ஒரு தலைவராக செதுக்கிக் கொண்டார். 3வது முதலமைச்சர் பதவி மற்றும் குலக்கல்வி ஒழிப்பு 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போதைய முதல்வர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் மாணவர்கள் தந்தை செய்யும் தொழிலை பள்ளியில் பகுதி நேரமாக கற்க வேண்டும் என்ற திட்டம் பெரும் சர்ச்சையில் இருந்தது. காமராஜர் பதவிக்கு வந்தவுடன் செய்த முதல் அதிரடி நடவடிக்கை அந்த திட்டத்தை அடியோடு ரத்து செய்ததுதான். படித்தால்தான் என் நாட்டு பிள்ளைகள் முன்னேற முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார். கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது அல்ல, அது ஏழை எளிய மக்களுக்கானது என்பதை தனது முதல் முடிவிலேயே நிரூபித்தார். 4வது கல்வி புரட்சி மற்றும் மதிய உணவு திட்டம் தமிழக வரலாற்றில் காமராஜரின் பொற்காலமாக இது கருதப்படுகிறது. பள்ளிகள் திறப்பு. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறக்க உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி ஊர்தோறும் பள்ளிகளை உருவாக்கினார். மதிய உணவு திட்டம். வறுமையின் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர்களை ஈர்க்கவும் குழந்தைகளின் பசியை போக்கவும் இத்திட்டத்தை கொண்டு வந்தார். பசி இருக்கும் வயிற்றில் பாடம் ஏறாது என்பது அவரது தாரக மந்திரம். இலவச கல்வி. 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை அறிமுகப்படுத்தி கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி கண்ணை திறந்தார். இதனால் தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் 7%இலிருந்து 37%ஆக உயர்ந்தது. 5. தொழில் மற்றும் விவசாய புரட்சி. கல்வியோடு நிறுத்திக் கொள்ளாமல் தமிழகத்தை தொழில் மாநிலமாக மாற்ற பாடுபட்டார். தொழிற்சாலைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு பெருகினால்தான் வறுமை ஒழியும் என்ற நோக்கில் அவர் கொண்டு வந்த பிரம்மாண்ட திட்டங்கள். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் NLC தமிழகத்தின் மின்சார தேவையை ஈடுகட்ட பழுப்பு நிலக்கரி சுரங்கம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் PHEL திருச்சி கனரக மின் இயந்திரங்களை தயாரிக்கும் இந்த நிறுவனம் இந்தியாவின் மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாகும். கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள். சிறு மற்றும் குறு தொழில்கள் வளர ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளை சென்னையில் உருவாக்கினார்.
இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ICF சென்னை. ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் இந்த தொழிற்சாலை நேருவின் உதவியுடன் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் ஊட்டி திரைப்படச் சுருள்கள் மற்றும் எக்ஸ்ரே பிலிம்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை. மேட்டூர் காகித ஆலை மற்றும் சேலம் இரும்பாலை அடித்தளம். தமிழகத்தின் காகித மற்றும் இரும்பு தேவையை நிறைவு செய்ய இவை திட்டமிடப்பட்டன. நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தமிழகத்தை செழிக்க வைக்கவும் அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் இவை. மேட்டூர் கால்வாய் திட்டம். சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டது. வைகை அணை தென் தமிழகத்தின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கும் இந்த அணை அவர் காலத்தில் கட்டப்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியாடு திட்டம். கேரளாவுடன் நதிநீர் ஒப்பந்தம் செய்து கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் விவசாய புரட்சியை ஏற்படுத்தினார். மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை பயன்படுத்த இந்த அணை கட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி அணை மற்றும் சாத்தனூர் அணை. வட தமிழகத்தின் வறட்சியை போக்க இந்த அணைகள் உருவாக்கப்பட்டன. ஆரணி ஆறு மற்றும் கீழ்பவானி திட்டம். இவை அனைத்தும் தமிழகத்தின் நெல் உற்பத்தியை 4 மடங்கு உயர்த்தின. உள்கட்டமைப்பு மற்றும் இதர திட்டங்கள். மின்மயமாக்கல். இருண்டிருந்த கிராமங்களுக்கு ஒளி. இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் மிக அதிகமான கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. சாலை வசதிகள். குக்கிராமங்களையும் நகரங்களுடன் இணைக்கும் வகையில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டன. கப்பல் கட்டும் தளம். தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு தொழில் நகரமாக மாற்றப்பட்டது. 6வது காமராஜர் திட்டம் மற்றும் கிங் மேக்கர். 1963இல் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைவதை கண்ட காமராஜர் மூத்த தலைவர்கள் பதவியை துறந்து கட்சி பணிக்கு வரவேண்டும் என்ற பிளான் காமராஜர் திட்டம் எனும் புரட்சிகரமான முடிவை எடுத்தார். நேருவிடம் இதனை சமர்ப்பித்து தனது முதலமைச்சர் பதவியை முதலில் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயர்ந்தார். ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்குப் பின் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவர் மறைவுக்குப் பின் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கியதில் காமராஜரின் பங்கு ஈடு இணையற்றது. உலகமே அவரை த கிங் மேக்கர் என்று அழைத்தது. அவருக்கு வந்த பிரதமர் பதவியை சிரித்துக்கொண்டே மறுத்து மக்கள் பணியே முக்கியம் என கருதினார். 7வது எளிமை, நேர்மை மற்றும் முடிவு. காமராஜரின் எளிமை உலக புகழ் பெற்றது. முதல்வர் பதவியில் இருந்தபோது கூட வாடகை வீட்டிலேயே வசித்தார். தனது குடும்பத்திற்கு எவ்வித சலுகையும் அவர் வழங்கவில்லை. ஒருமுறை அவரது தாயார் வீட்டிற்கு தண்ணீர் குழாய் இணைப்பு வேண்டும் என கேட்டபோது ஊர் மக்கள் அனைவருக்கும் குழாய் வந்த பிறகுதான் உன் வீட்டிற்கு வரவேண்டும் என மறுத்தவர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தி அன்று இந்த மகாத்மா இயற்கை எய்தினார். அவர் மறைந்தபோது அவரிடம் இருந்த சொத்துக்கள் 2 ஜோடி கதர் சட்டைகள், ஒரு சில 100 ரூபாய்கள் மற்றும் சில புத்தகங்கள் மட்டுமே. 1976இல் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிச் சிறப்பித்தது. சிகரம் சேனல் நேயர்களே, இது ஒரு சாதாரண மனிதரின் வரலாறு அல்ல, ஒரு நேர்மையான நிர்வாகியின் பாடம். 8வது இறுதி உரை. காமராஜர் அவர்கள் நமக்காக விட்டு சென்றது வெறும் கட்டிடங்களோ அணைகளோ மட்டுமல்ல, நேர்மை என்ற ஒரு மகத்தான கொள்கையைத்தான். ஒரு மனிதனால் அதிகாரத்தின் உச்சியில் இருந்து கொண்டும் எப்படி தன்னலமற்று வாழ முடியும் என்பதற்கு அவர் ஒரு வாழும் உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றத்தையோ அல்லது உந்துதலையோ ஏற்படுத்தியிருந்தால் அதை தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். காமராஜரின் இந்த நேர்மையான வரலாறு இன்னும் பலரை சென்றடைய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இதே போன்ற இன்னும் பல ஊக்கமளிக்கும் தலைவர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள சிகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வலிமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராம்.